ओम गोपिका जीवनस्मरणं नमः पार्वती पतये। ओम वागीशाद्यास्य मनसः सर्वार्थानामुपक्रमे इन्नत्वा कृतकृत्यास्युः तन्नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नीकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। चतुर्दशसु विद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया वह्यं जिह्वा सिद्धिं करोति च मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिम्। यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां। करचरणकृतं वा कर्म वा कायजं वा श्रवणनयनजं वा मानसं वा पराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व शिव शिव करुणाब्धे श्रीमहादेव शम्भो। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। श्रीगुरुभ्यो नमः। नारद उवाच क्षिप्तेभ्यस्तत्र बीजेभ्यो वनस्पत्यस्त्रयो भवन् धात्री च मालती चैव तुलसी च नृपोत्तम। धात्र्युद्भवा स्मृता धात्री माभवा मालती स्मृता गौरी भवा च तुलसी तमः सत्त्वरजो गुणाः। स्त्रीरूपिण्यौ वनस्पत्यौ दृष्ट्वा विष्णुस्तदा नृप उत्तस्थौ सम्भ्रमाद् वृन्दारूपातिशय विभ्रमः। दृष्ट्वा च जाचते मोहात् कामासक्तेन चेतसा तञ्चापि तुलसीधात्र्यौ रागेणैव व्यलोकताम्। சர்வேஸ்வரனான பகவானுடைய ஓர் அனுகிரகத்தை முன்னிட்டு தற்பொழுது நடந்து வருவதான கார்த்திக மாசத்தை உத்தேசித்து கிருத்திகா மண்டல பாராயணமானது நடந்து வருது. கூடவே ஸ்மிருதி இதிகாச புராண பாராயணங்களும் அதோடு கூட கார்த்திக மாச மாஹாத்மியம் என்று ஸ்காந்த புராணத்தில் இருப்பதை பிரவச்சனமாகவும் நடந்து வருது. புராண சிரவணம் என்பது மிகவும் முக்கியமாக புராண சிரவணம் மனசாந்தியை கொடுக்கிறது அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு காண்பிக்கிறார். வேற எந்த ஒரு உபாயங்களினாலேயும் நாம் மன நிம்மதி பெற முடியாது. புராண சிரவணத்தினாலேதான் மன நிம்மதியை நாம பெற முடியும். மன நிம்மதினா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு சகாயமும் இல்லாமல் நாம வாழ்க்கையை நடத்தணும். ராத்திரி படுத்துட்டால் எந்த உதவியும் இல்லாமல் தூங்கணும். அப்படி யார் இருக்கானோ அவன்தான் மனசாந்தியோடு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். எந்த உபாயங்களும் எந்த ஒரு சகாயமும் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காகத்தான் சிவ பூஜையே நமக்கு வச்சிருக்க. பஞ்சாயத்தன பூஜை ஆன உடனே கடைசியில அநாயாசேன சாயுஜ்யம் வினா தைன்யேன ஜீவனம் தேஹிமே கிருபயா சம்போ த்வயி பக்தி மச்சிஞ்சலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். சிவ பூஜை பலனை என்ன பிரார்த்தனை? அநாயாசேன சாயுஜ்யம். சாயுஜ்யம் அப்படின்னா கடைசி காலம், மரணிப்பது. அதுவரையிலும் எந்த ஒரு யாரையும் எதிர்பார்க்காமல் வாழணும். வினா தைன்யேன ஜீவனம். வாழற வரையிலும் யாரையும் நம்பி வாழக்கூடாது. ஒரு டம்ளர் ஜலம் வேணும்னாலும்
நாமே போய் எடுத்து குடிக்கிறாப்புல ஆரோக்கியத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அனாயாசேன சாயுஜ்யம், கடைசி காலம் அனாயாசமாக இருக்கணும். எங்கேயோ விழுந்து கடந்து உடம்புக்கு வந்து கவனிக்க முடியாமல் அனைவராலும் கைவிடப்பட்டு இப்படியெல்லாம் போகக்கூடாது. அனாயாசமாக கடைசி காலம் இருக்கணும். ஒத்தரையும் நம்பாமல் வாழ்க்கையை நடத்தணும். உன்னிடத்துல விடாத பக்தி எனக்கு இருக்கணும். தொய் பக்தி அச்சிஞ்சலாம். அச்சிஞ்சலான்னு என்ன? அச்சிஞ்சல பக்தி அப்படின்னா பரமேஸ்வரன்ட்ட பக்தி பண்ணிட்டே வர்றது. இன்னும் ஒரு சமயம் பரமேஸ்வரனை விட பெருமாள்கிட்ட பக்தி பண்ணா தேவையில்ல அப்படின்னு தோன்றது. உடனே திடீர்னு பெருமாளை சேவிக்க ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் முருகனை சேவிச்சா தேவையில்லைன்னு தோன்றது. உடனே சுப்பிரமணிய சுவாமி இப்படி மரத்துக்கு தாவிண்டே இருக்கக்கூடாது. தொய் பக்தி அச்சிஞ்சலாம், அச்சஞ்சலமான பக்தி. வேறு அனைத்து தெய்வமாகவும் நீதான் இருக்கே அப்படின்னு பரமேஸ்வரனான உன்னிடத்துல எனக்கு பக்தி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. இது மூணும் இருந்தால் மன நிம்மதி தானா கிடைக்கும். நம்ம உடம்பு சிருஷ்டி பகவத் சிருஷ்டி அப்படி இருக்கு. பகவான் இந்த தேகத்தை நமக்கு கொடுத்துருக்க, துர்லபமான தேகம், திரும்ப கிடைக்காது. நம்ம உடம்பு மாதிரி ஒரு உடம்ப தயாரிச்சிட முடியுமா? நிச்சயமா முடியாது. தயாரிக்கணும்னா இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கா, இன்னும் வெற்றி அடைஞ்ச பாடில்லை. அப்படி தயாரிக்க முடியாது. 175 பார்ட்ஸ ஒரு 6 அடி உருவத்துல அடைச்சு பகவான் தைச்சு கொடுத்துருக்காருன்னா அது மாதிரி நம்மால ஒன்னு சிருஷ்டி பண்ண முடியாது. இது மாதிரி ஒரே ஒரு ரோமாவை நம்மால சிருஷ்டி பண்ண முடியுமா? சிருஷ்டி பண்ண முடியாது. ஈஸ்வர சிருஷ்டி. பகவான் நமக்கு இந்த தேகத்தை கொடுத்திருக்கார். இந்த தேகத்திற்கு தேவையான சக்தியையும் நமக்கு கொடுக்கிறார். எனர்ஜின்னு சொல்றோம். எனர்ஜியையும் கொடுத்திருக்க. இது இந்த எனர்ஜி எப்படின்னா ஒயர்லெஸ், ஒயர் இல்லாம சார்ஜபிள் தேகம். நம்முடைய தேகம் எந்த ஒயரும் தேவையில்லை. அப்படிதானே? செல்போன் வச்சுட்டு இருக்கோம், செல்போன் உபயோகப்படுத்திகிட்டே இருக்கும். சார்ஜ் முடிஞ்சு போயிடுச்சுன்னா உடனே சார்ஜில் போடுறோம். அது முழுசா சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சுறுசுறுப்பா வேலை செய்யறது. நம்முடைய தேகமும் அதே மாதிரி தான். நம்முடைய தேகம் சார்ஜ் ஆறுது எப்போ? ராத்திரியில, தூக்கத்துல தான் நம்முடைய உடம்பு தேகம் சார்ஜ் ஆறுது. ஒயர்லெஸ்ஸா சார்ஜ் ஆறுது. ஒரு ஒயரை சொல்லிக்க வேண்டாம், தானாகவே சார்ஜ் ஆகும். நாம உடம்ப ஒரு இடத்துல கடத்தினா போறோம். அதான் தூங்குறதுன்னு பேரு. ராத்திரி ஒரு இடத்துல நம்ம படுத்துன்னு நம்ம அங்கங்கள் அவ்வளவுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்துட்டால் பகவான் சார்ஜ் பண்ணுவார். அதுக்கு கரண்ட் இதெல்லாம் தேவையில்லை. அப்படி இருக்கு ஈஸ்வர சிருஷ்டி. நம்ம ஆயுஷ்காலம் முடிய நம்ம உடம்புக்கு என்ன எனர்ஜி வேணுமோ அதை பகவான் தானாகவே கொடுக்கிறார். காலம்பரை எழுந்ததிலிருந்து எவ்வளவு ஆட்டம் போடுறோம், படுத்துக்கிற வரையிலும் எனர்ஜியை பூரா வீணடிக்கிறோம். அவ்வளவையும் வீணடிச்சுட்டு அப்பாடான்னு பொத்துன்னு ராத்திரி விழறோம். விழுந்தா தூங்குறோம். காலம்பரை எழுந்திருக்கிற பொழுது ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கிறோம். என்ன ஆறுது? சார்ஜ் ஆறுது ராத்திரி உடம்பு. யார் சார்ஜ் பண்றான்னா ஈஸ்வரன் பகவான் சார்ஜ் பண்றாரு நம்முடைய தேகத்தை. அதனாலதான் ராத்திரி தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. ராத்திரி ஒருத்தன் எந்த துணையும் இல்லாமல் தூங்குறான் அப்படின்னா அவனுக்கு ஈஸ்வர அனுகிரகம் இருக்கு. பகவான் தீர்மானிச்சுட்டார் இவனை சார்ஜபிளா பண்ணணும்னு. அப்பதான் தூக்கம் வரும். பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா தூக்கம் வராது ராத்திரியில. இப்படி பகவத் சிருஷ்டியில ரொம்ப ஆச்சரியமான சிருஷ்டி மனுஷனுடைய தேகம். அதை நமக்கு உபயோகப்படுத்த தெரியாமல் உபயோகப்படுத்துறோம். ஆகையினால என்னென்னவோ பண்ணி நாம கஷ்டப்படுறோம். உதாரணத்துக்கு பார்த்தா நம்ம தேகத்திலிருந்து 2 விதமான கழிவுகள் வெளியேறது. சாலிட், லிக்விட் அப்படின்னு 2. திடக்கழிவு, நீர்க்கழிவு அப்படின்னு 2 வெளியேறது உடம்புல இருந்து. 2ம் தனித்தனியாக தான் வெளியேறது. ஈஸ்வர சிருஷ்டி. ஏன் தெரியுமோ? திடக்கழிவும் தண்ணீர் கழிவும் சேரப்படாது. சேர்ந்தா பிரிக்கிறது கஷ்டம். நாம் என்ன பண்றோம்? மேற்கத்திய கலாச்சாரங்கள்ல ஆசைப்பட்டு எல்லா கழிவுகளையும் ஒன்னா சேர்க்கிறோம். அதை பிரிக்க முடியாமல் கஷ்டப்படுற. இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய சவாலா இருக்கிறது என்ன? இந்த கழிவுகளை பிரிப்பது எப்படி அப்படின்னு இன்னும் ஆராய்ச்சி நிலையில தான் இருக்கு. பிரிக்க கூடாது அப்படிங்கறதான் ஈஸ்வர சிருஷ்டி. ஏன்னா
அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா விஷவாயு உற்பத்தி ஆகும். அப்படிங்கிறதுனாலதான் பகவானுடைய சிருஷ்டியே தனித்தனியாக வெளியேறும். அதை நாம் என்ன பண்றோம், ரெண்டையும் சேர்க்கிறோம், ஒரு டேங்க்ல சேர்த்து அதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்படுறோம். உலகத்துல பார்க்க பகவான் நமக்கு சிருஷ்டி பண்ணி கொடுத்ததை நாம காப்பாத்துறதே பெரிய லட்சியம். இது உதாரணம். இது மாதிரி எவ்வளவோ இருக்கு. நம்முடைய தேகத்தை பகவான் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அதை நம்மால காப்பாற்ற தெரியல. என்னென்னவோ கண்டத்தையும் சாப்பிட்டு கண்டபடி இருந்து உடம்ப கெடுத்துண்டு மருந்து மாத்திரன்னு தேடிட்டு போய் ராத்திரி தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறோம். ராத்திரி தூக்கம் ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனுக்கு சித்தம் சரியா இருக்காது, சித்தம் மாறி போயிடும். அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ உதாரணம் இருக்கு. ஒரு தேசத்துல ஆராய்ச்சி பண்ணினா 1940 ஒரு ஆராய்ச்சி நடந்தது. என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, உலகத்துல உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தூங்குறது ராத்திரியில. மரம், செடி, கொடிகள், சின்ன சின்ன புழு பூச்சிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை ஜீவராசிகளும் தூங்குறது ராத்திரியில. இந்த தூக்கம்ங்கிறது அனைவருக்குமே தேவைப்படுறது. இந்த தூக்கம் இல்லாவிடில் என்னவாகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு ஒரு விபரீதமான எண்ணம் வந்தது. என்ன பண்ணினா, ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணினா அந்த ரிசர்ச்சுக்கு. அதாவது தூக்கம் இல்லாமல் ஒரு 5 பேரை வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு விபரீதமான ஒரு ஆராய்ச்சியை ஆரம்பிச்சான். அதற்கு 5 பேரை செலக்ட் பண்ணினான். யார் அந்த 5 பேருன்னா, ஜெயில இருக்கக்கூடியதான கைதிகள் 5 பேர், ஆயுள் கைதிகள் 5 பேர் ஜெயில இருக்க. அந்த 5 பேரை செலக்ட் பண்ணி அந்த 5 பேர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினான். உங்க 5 பேரையும் வச்சு நான் ஒரு ரிசர்ச் பண்ண போறேன். அந்த ரிசர்ச்சில் எங்களுக்கு சரியான ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா உங்கள் 5 பேரையும் விடுதலை செய்துடுறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினான். அந்த 5 பேரும் ஒத்துண்டா. எத்தனை நாள் ரிசர்ச் அப்படின்னா, ஒரு மாதம் நாங்கள் ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த 5 பேருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணினான். உடம்புல ஒண்ணும் இல்ல, 40 45 வயதுக்குள்ள உள்ள நபர்கள். அந்த 5 பேருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி உடம்புல எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிபிகேட்டோட கூட அந்த 5 பேர்களும் தங்கறதுக்கு ஒரு ஹால் ரெடி பண்ணி, அந்த ஹால்ல அந்த 5 பேர்களுக்கும் ஒரு மாதத்திற்கு தேவையான தண்ணீர், ஆகாரங்கள், உணவு, லைட் வசதி, ஃபேன் வசதி, டிவி, எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி அந்த 5 பேர்களும் என்ன செய்யறான்னு அப்பப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்டர்காம் போன் வசதி, இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அந்த 5 பேர் அந்த ஹாலில் வச்சு சீல் வச்சுட்டான். அந்த ஹாலை சீல் பண்ணிட்டான். அப்படி அவ்வப்பொழுது போன் பண்ணி கேட்டுக்கிறது, என்ன பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அப்பப்போ கேட்கறது. இப்படி பெய்துன்னு இருக்க. இப்படி ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாள் கழிச்சு போன் பண்ணினா சலன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா. சரி, 3 பேரும் சாதாரண நார்மலாக பேசிட்டு இருக்கா அப்படின்னு குறிப்பு எழுதிட்டான். அந்த ரூம்ல நமக்கு தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு உணர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஆக்சிஜனை விட்டுருக்கான் அந்த ரூம்ல. அதனால தூக்கமே வராது. 24 மணி நேரமும் முழிச்சுட்டு இருப்பான். அப்படி ஒரு ஆக்சிஜனையும் அந்த ரூம்ல விட்டுருந்தான். அதனால தூக்கம் வரல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தான். அதை குறிப்பா எடுத்துட்டான். அப்படி 5 நாள் ஆச்சு. 5 நாள் கழிச்சு போன் பண்ணினால் ஒரே கூச்சல், இறைச்சல், சத்தம். இவா என்ன நினைச்சிருந்தான்னா, சரி தூக்கம் இல்லாததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு வாக்குல சண்டை வந்துட்டது அப்படின்னு நினைச்சிட்டான். அப்படி ஒரு 8 நாள் ஆச்சு. 8 நாள் கழிச்சு திரும்பவும் போன் பண்ணா கீச்சு 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 கீச்சுன்னு பேசிக்கிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர். என்ன நினைச்சிட்டான்னா, இறஞ்சி சத்தம் போட்டு பேசின்றதுனால குரல் வலை கிழிஞ்சு போயிடுது தொண்டையில. அதனால இறஞ்சி சத்தம் போட்டு பேச முடியல, கீச்சு கீச்சுன்னு பேசிக்கிறா அப்படின்னு குறிப்பு எழுதினான். அப்படி ஒரு 12 நாள் ஆச்சு. 12 நாள் கழிச்சு போன் பண்ணா 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கான், பாக்கி 2 பேர் பேசல. சரி, தொண்டையெல்லாம் புண்ணானதுனால 2 பேர் பேசிக்கல, 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு குறிப்பு எடுத்துட்டான். இப்படியே ஒரு 15 நாள் ஆச்சு. 15வது நாள் அன்னைக்கு போன் பண்ணினா ஒருத்தர் போனே எடுக்கல, அடிச்சுட்டே இருக்கு, ஒரு சத்தத்தையும் காணும். சரி, ஏதோ விபரீதம் ஆயிடுத்து அப்படின்னு உணர்ந்து அந்த சீலை உடைச்சி ரூம்குள்ள போய் பார்த்தா அதிர்ச்சி. என்ன ஆச்சு அப்படின்னா, 5 பேர்ல 5 பேருமே எலும்பு கூடா இருக்கான்.
உடம்புல சதையே காணும். அதுல 3 பேர் இறந்து போயிட்டான், 2 பேர் தான் முழிச்சுட்டு இருக்கான். அந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இறந்த உடம்புல இருந்து சதையை புடுங்கி புடுங்கி தின்னு இருக்கான். இப்படி பார்த்தான். பார்த்த உடனே அதிர்ச்சி, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு புரியல. பாக்கி 2 பேருக்கும் சித்தம் சரியா இல்லை. இவர்கள் சீலை உடைச்சுன்னு உள்ள வர்றதை பார்த்த உடனே யாரோ நம்மளை அடிக்க உள்ள வரான்னு நினைச்சுட்டு அந்த 2 பேரும் உள்ள வந்தவனை அடிக்கிறதுக்கு கிளம்பி வந்தான். உடனே கையில இருந்த துப்பாக்கி எடுத்து பாக்கி 2 பேரையும் ஷூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன் இப்படி ஆச்சு, ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கலையோ அப்படின்னு பார்த்தா உணவுகள்லாம் காலியாயிருக்கு. 12 நாள் எடுத்துக்க வேண்டிய உணவுகள் காலியாயிருக்கு, தண்ணீர் காலியாயிருக்கு, பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிருக்கான், எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த தூக்கம் அப்படிங்கிறது இல்லாததுனால மனிதன் மனிதனாகவே இல்லை. என்னவோ மாதிரி ஆகி என்ன பண்றோம்னு தெரியாமல் இறந்த உடல்ல இருந்து சதையை புடுங்கி புடுங்கி கையில வச்சுட்டு ஹீன்னு சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தேன். ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா தூக்கம் இல்லாததுதான் காரணம். அதுதான் தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நிம்மதியா ஒருத்தன் தூங்கினான்னா அவனை பார்த்தாலே புண்ணியம் பண்ணவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லுவான். ராத்திரி தூங்கணும், பகல்ல தூங்கக்கூடாது. பகல்ல தூங்கினா சோம்பேறின்னு அர்த்தம். ராத்திரியில தூங்கணும். ராத்திரியில படுத்துண்டா உடனே தூக்கம் வரணும், காலம்பர தானா முழிப்பு வரணும். அப்படி வந்தால் ஆரோக்கியமான சரீரம் அப்படின்னு அர்த்தம். அது இல்லாவிடில் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் அப்படிங்கறத இப்ப சமீபத்தில் உணர்ந்தோம். ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல, நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல யாரோ ஒரு பொண்ண ஒரு பையன் அருவாள் எடுத்துன்னு வந்து வெட்டுறான். ஸ்டேஷன்ல வெட்டிவிட்டு அந்த பொண்ணனுடைய புடவையிலேயே அந்த அருவாளை தொடச்சுட்டு தான் எடுத்துன்னு வந்த பேக்ல சொருகிண்டு அந்த பேக்கை பின்னாடி மாட்டிண்டு அவன் பாட்டுக்கு இறங்கி பிளாட்ஃபார்ம்ல இறங்கி நடந்து போறான். அங்க ஒரு 200 பேர் இருக்கா அந்த ஸ்டேஷன்ல. காலம்பர 6:30 மணிக்கு எல்லாம் பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா எல்லாம் அறத்தூக்கத்துல நிக்கிற கால வேளையில, எல்லாம் மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவர்கள். காலம்பர 6:30 மணிக்கு நிக்கிறதுனால என்ன நடக்கிறதுனே தெரியல. இந்த 200 பேர் சேர்ந்து ஓடி வந்து அவனை பிடிச்சிருக்கலாமா இல்லையா? ஆனா ஒருத்தருக்காவது ஓடி போய் அவனை பிடிக்கணும் அப்படின்னே தோணல. காரணம் என்ன அப்படின்னா மனிதன் மனிதனாகவே இல்லை. கால வேளையில அப்படியே அறத்தூக்கத்துல எல்லாம் ஸ்டேஷன்ல ஜிலு கால வேளையில காத்து வேற, ஓப்பன் பிளேஸ், அப்படியே அறத்தூக்கத்துல எல்லாரும் நிக்கிற. அதனால இங்க என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்குள்ளேயே இவ்வளவு முடிஞ்சு போயிடுது. அவன் ஒன்னும் வேகமா வந்து செடார்னு வெட்டி விட்டு கிடுகிடுன்னு வேலை செய்யல. அவன் பாட்டுக்கு சாவகாசமா அந்த புடவையிலேயே அந்த அருவாளை தொடச்சுட்டு மெதுவா பேக்ல வச்சுன்னு அந்த பேக்கை ஜிப்பா போட்டு அதை எடுத்து மெதுவா முதுகு பக்கம் மாட்டின்னு மெதுவா இறங்கி நடந்து அவன் பாட்டுக்கு போறான். இப்படி ஆச்சு. காரணம் என்ன? புத்தி சரியானபடி வேலை செய்யலை அப்படிங்கிறது அங்க தெரியுது. மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவர்கள் அப்படிங்கிறதுனால பயம் இல்லை. 200 பேர் சேர்ந்து ஓடினா ஒத்தனால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அப்படி செய்யணும்னு ஒருவருக்குமே தோணல். அதே போல மெட்ராஸ்ல வெள்ளம் வந்தது. இந்த வெள்ளத்துல 12 அடி தண்ணீர் வந்துருச்சு உள்ளுக்குள்ள, வீட்டுக்குள்ள. ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெள்ளத்துல பணக்காரன் ஏழை எல்லாம் சமமாயாச்சு. பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு, ஆனா ஒரு டீ வாங்கி சாப்பிட முடியல. இப்படியாச்சு. பேங்க் பேலன்ஸ் பயன்படலை, வெள்ளத்துல இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் சமமாயிட்டான். எல்லாம் தண்ணீர்லாம் வடிஞ்சு வந்து பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள கட்டில்ல படுத்துட்டு இருக்கிறவர்கள்லாம் கட்டில்ல படுத்துட்டா மாதிரியே இறந்து போயிருக்கலாம். தண்ணி வடிஞ்சோடனே வீட்டை திறந்து பார்த்தா கட்டில்ல படுத்துட்டு இருந்தா தண்ணீர் காலில் பட்டா முழிப்பு வரணுமா இல்லையா? முழிப்பு வரல. மாத்திரை சாப்பிட்டு தூங்குற. ஆகையினாலே முழிப்பு வராதனால எல்லாம் தண்ணீர்லாம் வடிஞ்சப்புறம் போய் பார்த்தா கட்டில்ல படுத்துட்டு இருக்கிறவர்கள் கட்டிலேயே படுத்துட்டு இருக்கான், பெட்டில் படுத்துட்டு இருக்கிறவங்க பெட்டிலேயே படுத்துட்டு இருக்கான். அப்படியே விழுந்து இறந்து போயிருக்கு. காரணம் என்ன? மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவர்கள். அதாவது அந்த வெள்ளம் எல்லாம் விட்ட அப்புறம் இனிமேது ராத்திரியில எல்லாரும் மொட்டை மாடியில போய் படுத்து தூங்குங்கன்னு சொன்னான். ஏன்? பிரஜை இல்லாம தூங்கும்படியா வருது. இப்படி மாத்திரை சாப்பிட்டு தூங்க வேண்டிய காலகட்டம் வந்துடுது. ஆனால் அது ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. தானாக மனது தூங்கணும். அதுதான் ஆரோக்கியமான.
இப்படி ஒரு ஆரோக்கியமான சூழல் எதனால கிடைக்கும்? எந்த மருந்து மாத்திரைகள்னாலும் கிடைக்காது, எந்த டாக்டருடைய ஆலோசனையினாலும் கிடைக்காது. ஈஸ்வர அனுகிரகம், புராண சிரவணம், இது 2 நாளதான் மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்றா. அனுபவஸ்தர்கள் மகர்ஷிகள்லாம் பார்த்து அனுபவிச்சவர்கள் அவர்கள் சொல்றா. அப்படி புராண சிரவணம் அப்படிங்கிறது தினமும் தேவை அப்படிங்கிற நோக்கத்துல நாம பார்த்துன்னு வரோம். அதுல இப்போ கார்த்திகை மாச மகாத்மியத்துல நேற்றைய வரையிலும் ஜலந்தரோபாக்கியானம் அப்படின்னு பார்த்தோம். ஜலந்தரன் என்கிற அசுரகுல ராஜா பரமேஸ்வரனிடத்திலே தவறாக நடந்து கொள்ள போய் அவன் வதம் செய்யப்பட்டு பரமேஸ்வரனிடத்திலிருந்து ஆவிர்வவிச்சவன். பரமேஸ்வரனுடைய கண்டத்துல உள்ள விஷத்திலிருந்து ஆவிர்வவிச்சது. கடைசியில அதிலேயே லயத்தை அடைஞ்சான். அப்போ சக்தி அம்பாளுடைய அனுகிரகம் தேவதைகளுக்கு கிடைச்சது. அம்பாள் என்ன பண்ணினா, பார்வதி கௌரி கையில தானியங்களை கொடுத்து அனுகிரகம் பண்ணினா தேவதைகளுக்கு. தேவதைகள் அந்த கையில அம்பாள் கொடுத்த தானியத்தை சாகுபடி பண்ண கீழே போட்டு ஜலத்தை விட்டு வளர்த்தா. அதுல நாரத உவாச்சா க்ஷிப்தேபியா தத்ர பீஜேபியா வனஸ்பத்யா திரஜா அபவன். அந்த தெளிச்ச தானியங்களிலிருந்து 3 விதமான விருட்சங்கள் ஆவிர்வவிச்சது. தாத்ரி ச மாலதி செய்வ துளசி ச நிருபோத்தமா. தாத்ரி நெல்லி மரம் ஆவிர்வவிச்சது, மாலதி விருட்சம் ஆவிர்வவிச்சது, துளசி செடி ஆவிர்வவிச்சது. அப்போ இந்த 3 விதமான பீஜங்களை தான் அம்பாள் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சது. தாத்ருத்பவா ஸ்மிருதா தாத்ரி, மாபவா மாலதி ஸ்மிருதா, கௌரி பவா ச துளசி, தமசத்வ ரஜோகுணாக. இந்த 3 விருட்சங்களும் 3 குணங்களாக பிரகாசித்த சத்துவம் ரஜஸ் தமஸ். தாத்ருத்பவா ஸ்மிருதா தாத்ரி. சரஸ்வதி பாரதியினுடைய ஸ்வரூபமாக ஆவிர்வவிச்சது தாத்ரி விருட்சம், நெல்லி மரம். மாபவா மாலதி ஸ்மிருதா, மா அப்படின்னு மகாலட்சுமிக்கு பெயர். மகாலட்சுமியினிடமிருந்து மகாலட்சுமி ரூபமாக மாலதி விருட்சம் ஆவிர்வவிச்சது. கௌரி பவா ச துளசி, தமசத்த ரஜோகுணாக. கௌரியினுடைய ரூபமாக துளசி செடி ஆவிர்வவிச்சது. ஸ்ரீ ரூபிண்யோ வனஸ்பத்யோ திருஷ்ட்வா விஷ்ணுஸ்ததா நிருபா உக்தஸ்தௌ சம்பிரமாத் பிருந்த ரூபாதிசய விப்ரமः திருஷ்ட்வா தயாச்சதே மோகாத் காமாசக்தேன சேதசா தஞ்சாபி துளசி தாத்ர்யௌ ராகேனீவ வியலோகதாம் இச்சலக்ஷ்மியா புரா பீஜம் ஈர்ஷ்யஜீவ சமர்ப்பிதம் தஸ்மாத் ததுத்பவா நாரி தஸ்மின்னீர்ஷ்யா பராபவத் அத்தः சா பர்பரீத்யாக்ஷ்யாம் அவாபாப விகர்ஹிதாம். அப்படி 3 செடிகளும் ஆவிர்வவிச்சதை பார்த்து தேவதைகள் சந்தோஷப்பட்டா. மகாவிஷ்ணு அங்க வந்து 3 செடிகளையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு ஸ்திரீ ரூபமாக பார்த்தார். இந்த 3 விருட்சங்களையும் ஸ்திரீகள்னாலே தானே ஆரோக்கியமான தலைமுறையை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டார் மகாவிஷ்ணு. ததோ விஸ்மிருத துக்கோசு விஷ்ணுஸ்தஸ்யா தாபியாம் சஹைவது வைகுண்டமகமத்ருஷ்டः சர்வதேவ நமஸ்கிருதः கார்த்திகோத்யாபனே விஷ்ணோः தஸ்மாத் பூஜா விதீயதே. சந்தோஷப்பட்டு பகவான் தேவலோகத்திலிருந்து வந்தது இந்த 3 விருட்சங்கள். இந்த 3 விருட்சங்களும் தான் ஆதாரமான விருட்சங்கள். மற்ற அனைத்து செடி மரம் கொடிகள் வர்றதுக்கு இந்த 3 விருட்சங்கள் தான் ஆதாரமாக உள்ளது. கார்த்திகோத்யாபனே விஷ்ணோ தஸ்மாத் பூஜா விதீயதே துளசி மூலதேசேஸ்ய பிரீத்திதாசாய தஸ்மிருதா துளசி காரணம் ராஜன் கிரேயஸ்யாவதிஷ்டதே தத்கிரகம் தீர்த்தரூபந்து நாயாந்தி ஜமகிங்கராக. இந்த 3 விருட்சங்களும் கிரகம் அப்படின்னு இருந்ததானால் இந்த 3 விருட்சங்களும் இருக்கணும். நெல்லி செடி இருக்கணும், மாலதி விருட்சம் இருக்கணும், துளசி இருக்கணும். 3லையும் மகாலட்சுமியோடு கூட மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணணும். முக்கியமாக இந்த கார்த்திகை மாசத்தில் துவாதசி அன்னைக்கு துளசி பூஜை பண்ணணும். துளசி விவாகம்னு வரும், அதை பண்ணணும். தாத்ரி பூஜை செய்யணும். இந்த விருட்சங்கள்ல எந்த வீட்டுல துளசி இருக்கோ துளசி காணணும். துளசி நந்தவனமாக இருக்கணும், நிறைய இருக்கணும் துளசி செடி, அல்லது ஒரு செடியாவது இருக்கணும்.
இந்த துளசி செடி எந்த வீட்டில் இருக்கோ, துளசி காரணம் ராஜன் கிரே யஸ்யாவதிஷ்டதே தத்கிரகம் தீர்த்த ரூபந்து நாயாந்தி யமகிங்கராக. எந்த வீட்டில் துளசி இருக்கோ அங்கே யமகிங்கரர்கள், யமதூதர்கள் வர்றதுக்கே பயப்படுவா. மேலும் யமதூதர்கள் எப்படி வருவான்னா வியாதி ரூபமாக தான் வருவா. பிராணன ஜீவனை எடுத்துன்னு போறவர்கள் யமதூதர்கள். யாரு? ஜீவனை எடுத்துக்கொண்டு செல்பவர்கள். எந்த அட்ரஸ்ல இருந்து வருவா அப்படின்னு கேட்போம் இந்த நாள்ல. அப்படித்தானே மனுஷனுடைய புத்தி கூர்க்க வேலை செய்யும். எதையுமே புராணங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப உலகத்துல என்ன கேட்கிறான்னா, எந்த ஒரு இதுக்கும் காரணமே இல்லை. காரணம் இல்லாமல் எதற்காக ஒரு காரியத்தை செய்யணும், அது அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் 1000 காரணங்கள் இருக்கு. ஆனால் ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக தெரியல அப்படின்னா, அதெல்லாம் வெளிப்படையாக அந்த காரணங்களை சொன்னால் நம்முடைய புத்தி கூர்க்க வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு துளசி செடி ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கணும் அப்படின்னு இப்போ ஸ்காந்த புராணம் சொல்றது. இதைதான் மகரிஷிகளும் சொல்ற. கிரகம் அப்படின்னா நடுப்புற துளசி செடி இருக்கணும். துளசி செடி எந்த வீட்டில் இருக்கோ அதற்குத்தான் கிரகம்னு பேர் அப்படின்னு மகரிஷிகள் சொல்றான். ஏன் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் பண்றா, துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் பண்றா, அதனால கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுல நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்கிறோம். நிறைய காரணங்கள். இன்னும் என்ன காரணம் அப்படின்னா, ஆராய்ச்சி மூலமாக பார்த்தால் மரங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடுறது. இதுதான் மரத்தினுடைய காரியம். மரங்கள் நிறைய இருக்கணும், மரங்கள் நிறைய இருக்கணும், மரங்கள் நிறைய இருக்கணும்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த மரம் தான் காற்றை சுத்தம் பண்ணிட்டே இருக்கு. மரங்கள் நம்முடைய மூச்சு காற்று இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடுன்னு பேர், CO. இந்த விஷக்காற்று இதை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடுறது மரங்கள். இது பகல்ல தான் பண்றது, ராத்திரியில செய்யறது இல்லை. பகல்ல மட்டும்தான் அனைத்து மரங்களும் காற்றை வெளியிடுறது. ராத்திரியில மரத்தடிக்கு போனா காத்து இருக்காது. ஆகையினாலதான் ராத்திரியில மரத்துக்கடியில போய் உட்கார்ந்துருக்க கூடாது. உட்கார்ந்தால் மூச்சு இறைக்கும், மூச்சு அடைக்கும். ஏன்னா காற்று கிடையாது. பகல்ல தான் காற்று நிறைய இருக்கும். ஆனால் இந்த துளசி இருக்கே 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடுறது துளசி செடி. ஆகையினாலேதான் மற்ற மரங்களுடைய இலையெல்லாம் பார்த்தா ராத்திரியில மடிஞ்சிடும். தென்னை மரத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த மரத்தினுடைய இலையும் பார்த்தா, செடி பூச்செடி ஆகட்டும், பூக்கொடி ஆகட்டும், காய்கறிகள் செடி, எதை பார்த்தாலும் அந்த இலை அப்படியே மடிஞ்சிடும், மூடினுடும். ஏன்னா ராத்திரியில அது ஆக்சிஜனை வெளியிடாது, மூடிடும். ஆனா துளசி மட்டும் இலை 24 மணி நேரமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்? 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடும். ஒரே ஒரு இலையை கிளினா போறோம், அந்த இடம் பூரா வாசனை அடிக்கும், துளசி வாசனை. ஏன்? ஆக்சிஜனை வெளியிட்டுண்டே இருக்கு. அந்த துளசி இருந்ததுன்னா அந்த காத்து வீடு பூரா பரவிண்டே இருக்கும். ஆகையினால கெட்ட சக்திகள் உள்ள வராது. அதான் யமகிங்கரர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு இந்த புராணம் சொல்றது. வரமாட்டார்கள். ஆகையினாலேதான் துளசி வீட்டுக்கு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இது ஒரு காரணம். 2வது காரணம், செடி வளர்க்கிறது அப்படிங்கிற பழக்கம் நம் குழந்தைகளுக்கு வரும். செடி இருந்ததுன்னா, பொன் குழந்தைகள்லாம் இருந்தா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துன்னு போய் துளசிக்கு விட்டு சந்தன குங்குமம் விட்டு 12 தடவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். இப்படி பண்ணிதான் ருக்மிணி கிருஷ்ணனை அடைஞ்சான்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. அப்படி கல்யாணமாக வேண்டிய குழந்தைகள் துளசி செடியை 12 தடவை சுத்தி ஒரு டம்ளர் ஜலம் விட்டு அதனுடைய வேர்ல உள்ள மண்ணை எடுத்து நெத்திக்கு இட்டு நமஸ்காரம் செய்துட்டு வரணும். தினமும் செய்தால் தன் மனதிற்கு விருப்பமான கணவன் வருவான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. இப்படி குழந்தைகளுக்கு செடி வளர்ப்பது அப்படிங்கிற பழக்கமும் ஏற்படும். அப்படி இவ்வளவு காரணங்கள் இருக்கு. இப்ப இதெல்லாம் நாம சொன்ன உடனே எல்லாரும் என்ன கேட்பா, முக்கியமா அடுத்த தலைமுறையினர் என்ன கேட்பான்னா, ஒரு துளசி செடி வைக்கணும்னா இப்ப 600 ஸ்கொயர் ஃபீட்ல தான் வீடு இருக்கு.
இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு துளசி செடி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா சுத்தி பீரோ இருக்கு, துணி காய போடுற இடம் இருக்கு, சமையல் கட்டு இருக்கு, அதோட கூடவே லெட்ரின் பாத்ரூமும் இருக்கு. அங்க துளசி செடி வைக்க முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னா தினமும் ஒரு 200 கிராம் துளசியை வாங்குறது, ஒரு கவர்ல போட்டு அப்படி மாட்டி விட்டா கூட துளசி இருக்கே, அதுவும் துளசி தானே. அதுக்கு ஒரு மண் தொட்டியை வாங்கி அதுல வச்சு அதுல மண்ணை போட்டு தண்ணியை கொட்டி அந்த ஜிலுஜிலுப்புக்கு எறும்பு வரும், வீடு பூரா எறும்பு. இவ்வளவு தொல்லைக்கு தினமும் 200 கிராம் துளசியை வாங்கி ஜம்முன்னு மாட்டி விட்டா வாசனையா இருக்கும், கெட்ட சக்தி வராது அப்படின்னு நம்முடைய மூளை அவ்வளவுதான் வேலை செய்யும். நமக்கு குறுக்க புத்தி வேலை செய்யும். அப்படிங்கறதுனாலதான் பண்ணுன்னா பண்ணு அப்படின்னு உத்தரவாகவே நமக்கு சொல்லிட்டான். காரணங்களை சொல்லல. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. அவ்வளவு காரணங்களையும் பார்த்த பிறகுதான் வேணுமா வேண்டாமா செய்யணுமா கூடாதா அப்படிங்கிற தீர்மானத்திற்கு வரணும். அதனால துளசிங்கிறது கட்டாயம் வேணும். அதுதான் இந்த புராணத்திலே சொல்றார். துளசி காரணம் ராஜன்னே கிரகே யஸ்யாவதிஷ்டதே தத்கிரகம் தீர்த்த ரூபந்து நாயாந்தி யமகிங்கராக. அது ஒரு தீர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. தீர்த்தம்னா என்ன? க்ஷேத்திரம். அங்க யமகிங்கரர்கள் வரமாட்டா. சர்வபாபஹரம் நித்யம் காமதம் துளசீவனம் ரோபயந்தி நராஸ்ரேஷ்டாக தேன பஷ்யந்தி பாஸ்கரீம். சர்வபாபஹரம் நித்யம், அனைத்து பாபங்களையும் போக்க வல்லது துளசி. துளசி தரிசனம் பண்ணினாலே அனைத்து பாபங்களும் போயிடும். துளசி சர்வபாபஹரம் நித்யம் காமதம் துளசீவனம். காமதம் துளசி வனத்துல போய் நின்னுண்டு நாம் எதை நினைச்சிருந்தாலும் அந்த காரிய சாதகமாகும். துளசி காமதம் துளசீவனம் ரோபயந்தி நராஸ்ரேஷ்டாக நபஷ்யந்தி பாஸ்கரீம். தரிசனம் நர்மதாஜாஸ்து கங்கா ஸ்நானம் ததீவச. ஜென்மாவில 3 ரொம்ப துர்லபம், கிடைக்காது. தரிசனம் நர்மதாஜாஸ்து, நர்மதா நதியினுடைய தரிசனம் கிடைக்காது. கங்கா ஸ்நானம் ததீவச, கங்கையில போய் ஸ்நானம் பண்றதுங்கிறது கிடைக்காது. துளசி வன சம்சர்கா, துளசி வனத்தோடு சேர்ந்து இருப்பதுங்கிறது கிடைக்காது. துளசி வன சம்சர்கா சமமேவ த்ரயம் ஸ்மிருதம். இது 3ம் சமமான பலனை கொடுக்கக்கூடியது. கங்கா ஸ்நானம் பண்ணினால் என்ன புண்ணியமோ, நர்மதே தரிசனம் பண்ணினால் என்ன புண்ணியமோ, அதே புண்ணியம் துளசி செடியை தரிசனம் பண்ணினால் அப்படிங்கிற ரொம்ப சத்தியமா சொல்லியிருக்கு. 2020 மனசுல வச்சுட்டு வியாசாச்சாரியால் சொல்ற. இப்ப மாடியில இருக்கோம், 3வது மாடியில இருக்கோம். ஸ்ராத்தம் பண்றதா வேண்டாமா, ஸ்ராத்தம் எப்படி பண்றதுங்கிற சந்தேகமாக உள்ள ஒரு காலகட்டத்துல துளசி எங்க வைக்க போறோம்? அதுதான் துர்லபம்னு சொல்ற. சம்சர்கா சமமேவ த்ரயம் ஸ்மிருதம். அப்படி குரோட்டன்ஸ் ஒரு செடியெல்லாம் வைக்கிறோம் வீட்டை சுத்தி. குரோட்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறோம். அது எதுக்காக வைக்கிறோம்னே தெரியல. கொத்து கொத்தா முளைக்கிறது வருது. அது நல்லது பண்றதா கெட்டது பண்றதா ஒண்ணுமே தெரியல. அதுக்கு பதிலா துளசியை வைக்கணும், பில்வத்தை வைக்கணும். இது மாதிரி நல்ல செடிகளை வீட்டை சுத்தி வைக்கணும். குரோட்டன்ஸ்னு ஏதோ சம்பந்தம் இல்லாம செடிகள் எல்லாம் வைக்க விடாது. ரோபநாத் பாலநாத் சேகாத் தரிசனாத் ஸ்பர்சனான்றாம் துளசி தகதே பாபம் வாங்மனக்காய சஞ்சிதம். எல்லா பாபங்களையும் போக்கும் துளசின்னா என்ன பாபங்களை போக்கும்? வாக்கு, வாக்குனால பண்ணின பாபம் போகும். காயம், கை கால்கள்னாலே பண்ண பாபம் போகும். சஞ்சிதம், முன்னர் சேர்த்த பாபமும் போறது. எதனால போறது? ரோபநாத்து, துளசி செடியை தொடர்றதுனால போறது. பாலநாத்து, துளசி செடியை வளர்ப்பதுனாலே போறது. சேகாத்து, ஒரு டம்ளர் ஜலம் விட்டா போறோம், பாபம் போறது. தரிசனாத்து ஸ்பரிசனான்றாம். அப்படி துளசி செடிய, துளசியில நிறைய அடர்த்தியா இருந்தா அது கொஞ்சம் பிச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்றது. துளசி தளம், துளசி தளத்தை எடுத்து சுவாமிக்கு போட்டா எல்லா பாபமும் போகும். இதனால எல்லா விதமான பாபங்களும் தீர்றது. துளசி துளசி மஞ்சரி பிரியா குறியாது ஹரிஹரார்ச்சனம் நச கர்ப்பகிருஹம் யாதி புக்திபாகி ந சம்சய. துளசி மஞ்சரி பிரியா, துளசியினுடைய தளத்தை பறிச்சு ஹரிஹரார்ச்சனம், பரமேஸ்வரனுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பூஜை பண்றானோ பரமேஸ்வரனுக்கு துளசி பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய பிரசித்தமா இருக்கு இப்ப பிரச்சாரம். ஆனால் போடுறாரு துளசி மஞ்சரி பிரியா குறியாது ஹரிஹரார்ச்சனம். பரமேஸ்வரனையும் அர்ச்சனை பண்ணலாம் துளசி தளத்தினாலே, பெருமாளையும் துளசி தளத்தினாலே அர்ச்சனை பண்ணலாம். யார் அப்படி பண்றானோ நச கர்ப்பகிருஹம் ஜாதி, அவனுக்கு மீண்டும் தாயாருடைய கர்ப்பம் கிடைக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்ப ஜென்மா கிடைக்காது, மோட்சத்தை கொடுத்துருவர். நச கர்ப்பகிருஹம் ஜாதி முக்திபாகி நசம்சஜா, மோட்சத்தையே கொடுப்பார் பகவான் துளசி தளத்தினாலே பூஜை பண்றதுனால.
அதான் ஒரு கவி சொன்னா பெருமாளை பார்த்து, எனக்கு பிரசுர க்ஷீரவாஞ்சையான்னு ஒரு ஸ்லோகம். கோபாலயதி கிருஷ்ணத்துவம் பிரசுர க்ஷீரவாஞ்சையா. ஹே கோபாலா கோபாலா அப்படின்னு உன்னை பூஜை பண்றேன். எதற்காக? க்ஷீரவாஞ்சையா, நீ கோபாலனும் இல்லையோ, பால் எனக்கு வேணும், காஃபி போட்டு சாப்பிட்றதுக்கு பால் வேணும்னு கோபாலா கோபாலான்னு உன்னை ஆராதிக்கேன். நீ எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணின அப்படின்னா, தாய்ப்பாலே இல்லாமல் பண்ணிட்டேன் எனக்கு அப்படின்னா ஒரு கவி. என்ன அர்த்தம்? திரும்பவும் பிறப்பு அப்படிங்கறதே இல்லாமல் செய்துட்டேன். நான் ஒரு டம்ளர் பால் தான் கேட்டேன், ஆனா நீ தாய்ப்பாலே இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பால் இல்லாம கட்டப்பட முடியாது பண்ணேன்னு அர்த்தம் இல்ல. திரும்பவும் கர்ப்பவாசம், இந்த பிறப்புங்கிறது இல்லாமல் மோட்சத்தை கொடுத்துட்டே அப்படின்னு ஒரு கவி சொன்னான். அது மாதிரி மோட்சத்தையே கொடுத்துடுவார் பகவான். புஷ்கராத்யானி தீர்த்தானி கங்காத்யாக சரிதஸ்ததா வாசுதேவாதயோ தேவாः திஷ்டந்தி துளசீதலே. புஷ்கராத்யானி தீர்த்தானி கங்காத்யாக சரிதஸ்ததா வாசுதேவாதயோ தேவாः திஷ்டந்தி துளசீதலே. பெருமாள தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எங்க போகணும்? வைகுண்டம், பூலோக வைகுண்டம், ஸ்ரீரங்கம் போகணும், திருப்பதிக்கு போகணும்னு கவலைப்படாதே. பக்கத்துல துளசி செடி இருந்ததுன்னா அங்கதான் பெருமாள் இருக்கு. 108 திவ்ய தேசங்களும் துளசி வேர்ல இருக்கப்பா, அங்க பார்த்து நமஸ்காரம் பண்ணு, க்ஷேத்திரம்னு ஓடாதே. புஷ்கராத்யானி தீர்த்தானி, எந்த தீர்த்தத்துக்கு போகணும் உனக்கு? புஷ்கரம் நடக்கிறது, தாமிரபரணி புஷ்கரம், காவேரி புஷ்கரம், துங்கபத்ரா புஷ்கரம், அங்க எங்க ஓடாத. துளசி செடி இருந்ததுன்னா ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணு. அத்தனை புஷ்கரத்துக்கும் போன புண்ணியம் உண்டு. வாசுதேவாதயோ தேவாக, வாசுதேவன் முதற்கொண்டு அனைத்து தேவதைகளையும் ஒரே சமயத்தில் பார்க்கணும் அப்படின்னா, ஒன்னு அக்னிஹோத்திரம், ரெண்டாவது துளசீவனம். அங்க போய் தரிசனம் பண்ணலாம். திஷ்டந்தி துளசீதலே துளசி மஞ்சரி யுக்தா எஸ்து பிராணான் விமுஞ்சதி யமோபி நேக்ஷித்தும் சக்தா யுக்தம் பாப சதைரபி. எவ்வளவோ 1000 பாபங்கள் பண்ணிருக்கான் ஜென்மா பூரா. அப்படின்னாலும் கூட கடைசி காலத்துல ஒரு துளசி போட்ட தண்ணீரை ஒரு உத்தரணி வாயில விட்டுனுட்டான்னா யமன் அவனை அழிச்சின்னு போக மாட்டான். 100கணக்கான பாபம் பண்ணிருந்தாலும் கூட விஷ்ணு தூதர்கள் கூட்டின்னு போவா. அந்த அளவுக்கு பலனை கொடுக்கிறது இந்த துளசி வனம், துளசி செடி. விஷ்ணோ சாயுஜ்யமாப்னோதி சத்தியம் சத்தியம் நிருபோத்தமா. இது ஏதோ ஸ்தோத்திரத்துக்காக சொல்றது, இந்திரன் சந்திரன் ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்றேன்னு நினைக்காதே. சத்தியம் சத்தியம் நிருபோத்தமா, உண்மையை சொல்றேன் அப்படின்னு பிரதிஜை பண்றார் வியாசாச்சாரியா. துளசி காஷ்டஜம் எஸ்து சந்தனம் தாரயேன் நரஹ தத்தேகம் நஸ்பிருஷேத் பாபம் கிரியமானமபீஹஜத் துளசி விபினச்சாயா எத்திர ஜத்திர பவேன்றுப தத்திர ஸ்ராத்தம் பிரகர்த்தவ்யம் பித்ருணாம் தத்தமக்ஷயம். எங்க துளசி வனம் இருக்கோ அந்த துளசி காஷ்டம் அப்படிங்கிறது வீட்டுல இருக்கணும். துளசி காஷ்டம்னா என்ன? துளசி கட்டை, அது வீட்டுல இருக்கணும். அது விஷ்ணுவனுடைய சாநித்தியம் பூர்ணமாக கிடைக்கிறது. அந்த விஷ்ணு துளசி வனம் எங்க பார்த்தாலும் அங்க உடனே ஸ்ராத்தம் பண்ணணும்னு சாஸ்திரம். ஸ்ராத்தம்னா என்ன? பிரத்யாப்திக ஸ்ராத்தம் மாதிரி நினைக்கப்படாது. ஸ்ராத்தம்னா அங்க பித்திருக்களை நினைச்சுக்கணும். பித்திருக்களை நினைச்சுட்டு கை நிறைய ஜலத்தை எடுத்து விடணும். அந்த துளசி வனத்துல, துளசி செடியில விட்டுட்டால் பித்திருக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. தாத்ரி பல விமிஸ்ரீஷ்ட துளசி பஸ்ரமிஸ்ருதி ஜலை ஸ்நாதி நரஸ்தஸ்ய கங்கா ஸ்நான பலம் ஸ்மிருதம். கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா வயசாயிடுத்து, கங்கை காசி யாத்திரை போக முடியல, கங்கா ஸ்நானம் பண்ண முடியல அப்படின்னா கவலைப்படாதே. துளசி செடியில ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டுட்டு அங்க இருக்கிற ஜலத்தை எடுத்து மேல விட்டுக்கோ, மேல தெளிச்சுக்கோ. தெளிச்சுண்டே ஆனால் உனக்கு கங்கா ஸ்நான பலம் கிடைச்சிடும். தேவார்ச்சனம் நர கொரியாது தாத்ரி பத்ரை பலைஸ்ததா சுவர்ண மணி முக்தோகீஹி அர்ச்சனஸ்யா புனியாத் பலம். மேலும் தாத்ரி பலம் இருக்கு, நெல்லி. அந்த நெல்லி தலங்களை பறிச்சுன்னு தாத்ரி பத்திரம் அதை பறிச்சுன்னு சுவாமிக்கு அர்ச்சனை பண்றது. அனைத்து தெய்வங்களுக்கும் அர்ச்சனை பண்ணலாம். அதே போல நெல்லி காய், அது தாத்ரி பலம், அது அனைத்து தேவதைகளுக்கும் நைவேத்தியம் பண்ணலாம். யார் அப்படி பண்றானோ சுவர்ண மணி முக்தோகீஹி அர்ச்சனஸ்யா புனியாத் பலம். அந்த அர்ச்சனம் எப்படியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய பங்களா, அதாவது தங்க மாளிகை, தங்கத்தினால பெரிய பங்களாவை கட்டி பெரிய சிம்ஹாசனம் போட்டு, தங்கத்தினால பெரிய சிம்ஹாசனம் போட்டு அதுல அமர்த்தர் ஈஸ்வரனை அதுல அமர்த்தி
வெள்ளி சொம்புல தண்ணீர் கொண்டு வந்து வெள்ளித்தாம்பாலம் வச்சு பாத பிரக்ஷாலனம் பண்ணி பாத்தியம் கொடுத்து அர்க்கியம் கொடுத்து ஆச்சமனம் கொடுத்து தங்க சொம்புல ஸ்நானத்துக்கு ஜலம் கொடுத்து அனைத்து நைவேத்தியங்களும் பண்ணி வெண்பட்டு பல 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 பலன் பட்டு கொடுத்து கட்டிக்க சொல்லி அனைத்து விதமான வாசன புஷ்பங்களினாலும் அலங்காரம் பண்ணி கிரீடம் தங்க கிரீடம் வச்சு அனைத்து மணிகளையும் கொண்டு வந்து முத்து ஆபரணம் வைரம் அனைத்து மணிகளாலும் அலங்காரம் பண்ணி நானாவிதமான பக்ஷணங்கள் 64 விதமான பக்ஷணங்கள் பண்ணி கொழக்கட்டையிலிருந்து ஆரம்பிச்சு எத்தனை விதமான பக்ஷணங்கள் இருக்கு அத்தனை விதமான பக்ஷணங்களையும் அண்டா அண்டாவா வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூரஹாரதி பண்ணி நமஸ்காரம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அவ்வளவு பலன் இந்த நெல்லி பத்திரத்தினாலேயும் நெல்லிக்காயினாலேயும் பூஜை பண்ணா கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. சுவர்ணமணி முக்தௌகீஹி அர்ச்சனஸ்ய ஆப்னுயாத் பலம். என்ன அப்படி வந்துருவா தேவதைகள்லாம். தேவதைகளை நேரடியா வரவழைக்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு மந்திர சாஸ்திரத்துல. வியாச மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. கொஞ்சம் தான் ஆவர்த்தி. உட்கார்ந்து கொஞ்சம் ஆவர்த்தி பண்ணினால் வியாசாச்சாரியால் நேரா வந்துடுவார். சடார்னு நேரா வந்து நிற்பார். என்ன வேணும்னு கேட்பார். ஆனா நமக்கு அவர்களை பூஜிக்க தெரியாது. இப்ப மகாலட்சுமியை கூப்பிட்டா நேரா மகாலட்சுமியை வரவழைக்கிற மந்திரம் இருக்கு. ருக்வேதத்துல இருக்கு, மந்திர சாஸ்திரத்துல இருக்கு. சின்ன மந்திரம் தான். 3000 ஆவர்த்தி ஜபம் பண்ணா போதும். மகாலட்சுமி நேரா வந்துருவா. எப்படி வரா அப்படின்னா, தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம். அத்தனை தாசி ஜனங்கள், அத்தனை ஒரு 20-25 பேரோட எல்லா ஆபரணங்களையும் போட்டு பல பலன் என்ன ஆபரணம் கேட்கிறானோ அவனுக்கு முதல்ல கழட்டி கொடுக்கணுங்கிற மாதிரி வர அம்பாள். அப்படி வந்தா என்ன பண்ணணும்? உடனே நேரா வரவேற்று சுத்தமான வெள்ளியில பண்ணின ஆசனத்தை கொடுத்து உட்கார சொல்லணும். நம்ம உட்கார்ந்த பலகாய கொடுத்தா உட்கார சொல்றது? வியாசாச்சாரியால கூப்பிட்டா வருவர். நாம உட்கார்ந்து தேஞ்ச பலகாய கொடுத்து உட்காருங்கன்னு சொல்றதா? அபராதம் அது. நமக்கு பூஜிக்க தெரியாது. பரமேஸ்வரன் நேரா வந்துருவர். கூப்பிட்டா வந்துருவர். நேரா வரவழைக்கிற மந்திரங்கள் இருக்கு. நேரா வந்துருவர். என்ன வேணும்னு கேட்பார். செல்போன்ல சார்ஜ் குறைச்சலா இருக்கு, சார்ஜர் வேணும்னு கேட்போம். நமக்கு கேட்க தெரியாது. கரண்ட் வேணும்னு கூட கேட்கணும்னு தோணாது. அவர் சார்ஜரை கொடுத்துருவார். கரண்ட் இருந்தா தானே சார்ஜ் பண்ண முடியும். அது கேட்கணும்னு கூட நமக்கு தோணாது. அதனாலேதான் நேரா வரவழைக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் நாம ஜபம் பண்றது இல்லை. பண்ணினா வருவா. மகாலட்சுமியை நேரடியாக வரவழைக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு. கொட்டிடுவா. மகாலட்சுமியை ஆராதிச்சா மகாலட்சுமியை நேரா வரவழைக்கிற மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தெல்லாம் ஜபம் பண்ணினா மகாலட்சுமி நம்ம கண்ணில் படுறாலோ படலையோ பணம் கொட்டிடுவா. கொட்டுன்னு கொட்டும் ஐஸ்வர்யம். ஆனா நமக்கு வச்சுக்க தெரியாது. அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம திண்டாடுவோம். மன நிம்மதி போயிடும். அதனால அந்த மந்திரங்கள்லாம் ரகசியமா வச்சிருக்கா. இப்படிதான் வியாசாச்சாரியால கூப்பிட்டா வந்துருவார். அவரை நம்மால பூஜிக்க தெரியாது. நாம சாப்பிட்ற டம்ளரை கொடுக்கப்படாது, நாம உட்கார்ற ஆசனத்தை கொடுக்கப்படாது. அவர்களெல்லாம் ரொம்ப கௌரவமா பூஜிக்கும். அதனாலதான் அக்னியில ஆவாகனம் பண்றதுன்னு வச்சிருக்கோம். அனைத்து தேவதைகளையும் எங்க ஆவாகனம் பண்றோம்? அக்னியில தான் ஆவாகனம் பண்றோம். ஏன்? அக்னி தான் இன்னைக்கு வரையிலும் சுத்தமாக இருக்கு. பஞ்சபூதங்கள்லேயே எல்லாம் கெட்டு போயிடுத்துங்கிறான். பூமி கெட்டு போயிடுத்து, சாரமாக இல்ல. ஆகாசம் கெட்டு போயிடுத்து, ஓட்ட விழுறது. காத்து கெட்டு போயிடுத்து, விஷக்காற்று. தண்ணீர் கெட்டு போயிடுத்து, எல்லாம் கெட்டு போயிடுத்து. இன்னைக்கு வரையிலும் சுத்தமாக இருக்கிறது என்ன? அக்னி ஒண்ணுதான். அக்னியில எதை போட்டாலும் தானே அக்னியாக அதையும் மாத்திடும். அப்படி இன்னைக்கு வரைக்கும் சுத்தமாக அக்னி இருக்குங்கிறதுனாலேதான் அக்னிபாசனம்ங்கிறத முக்கியமாக நமக்கு வச்சிருக்க. சுவாமி கிட்ட தெய்வத்துக்கிட்ட பூஜை ஆரம்பிக்கிற பொழுதே முதல்ல என்ன பண்றோம்? தீபம் ஏத்துறோம். ஏன்? அந்த தீபம் வழியாகத்தான் நாம் தேவதைகளை ஆவாகனம் பண்ண முடியும். அப்படி தீபம், இந்த ஜுவாலா அக்னிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி அக்னி மாதிரி சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் தேவதைகளை நேரா வரவழைக்க முடியும். அப்படி முடியாதுங்கிறதுனாலதான் நமக்கு மந்திர ரூபமாக தெய்வங்களை ஆராதிக்க கூடியதான வழிகளை நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சிருக்க. அப்படி இந்த தாத்ரி புஷ்பம், தாத்ரி தலம், நெல்லி இலை, நெல்லிக்காய் இவைகளை வச்சுட்டு நாம பூஜை பண்றதுனால அனைத்து உபச்சாரங்களும் பண்ணின பலன் கிடைக்கிறது. அனைத்து வஸ்துக்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணின பலன் கிடைக்கிறது. தீர்த்தானி முனையோ தேவாக யஜ்ஞா சர்வேபி கார்த்திகே
நித்யம் தாத்ரீம் சமாஸ்ரித்ய திஷ்டந்தியர்க்கே துலாஸ்திதே. மேலும் சூரியன் துலா ராசியை தாண்டியாச்சுன்னாலே அனைத்து மகர்ஷிகள், அனைத்து தேவதைகள், அனைத்து யஜ்ஞங்கள் அனைத்துமே இந்த கார்த்திகை மாசத்தில் நித்தியம் தாத்ரீம் சமாஸ்ரித்ய, தாத்ரி விருட்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஜீவிக்கிறார். தாத்ரி விருட்சத்துல அனைத்து தேவதைகளுடைய சாநித்தியமும் பூர்ணமாக இருக்கு. அந்த நெல்லி மரத்துல துவாதசியாம் துளசி பத்திரம் தாத்ரி பத்திரம் து கார்த்திகே, துவாதசியில துளசி பத்திரம் விசேஷம். அதே போல கார்த்திகை மாசத்துல தாத்ரி பத்திரம் நெல்லி இலை ரொம்ப விசேஷம். ருணாதி சனரோ கச்சேதி நிரயானதி கரிஹிதானி தாத்ரி துளசியோர் மகாத்மியம் அபிதேவ சதுர்முகா. மேலும் தாத்ரியினுடைய பெருமையையும் துளசியினுடைய பெருமையையும் யாராலையும் சொல்லி முடியாது. பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவனாலே கூட சொல்லி முடியாது. நசமர்த்தோ பவேத் பக்தும் யதா தேவஸ்ய சாரங்கிணः தாத்ரி துளசுத்பவ காரணம் யஹ ஸ்ருணோதி யஹ ஸ்ராவயதே ச பக்த்யா விதூதபாப்மா சஹ பூர்வஜீஸ்ரீஹ சொர்க்கம் விரஜத்யக்னி விமான சம்ஸ்தைஹ. இப்படியாக துளசி பெருமையையும் தாத்ரியினுடைய பெருமையையும் இவ்வளவு நேரம் சொன்னேன். இதை யாரெல்லாம் இந்த துளசி உத்பவத்தையும் தாத்ரி உத்பவத்தையும் அதனுடைய காரணங்களையும் அதனுடைய பெருமைகளையும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஸ்ராவயதே ச பக்த்யா கேட்கும்படியாக யார் செய்கிறார்களோ, விதூதபாப்மா சஹ பூர்வஜீஸ்ரீஹ அவன் சுத்தமான விதூதபாப்மா. அப்படின்னா வேஷ்டியில நிறைய மண் ஓட்டின்னு இருக்கு அப்படின்னா ஒரு உதர்னா அவ்வளவு மண்ணும் பறந்து போயிடும், சுத்தமாக ஆயிடும். அது போல மனசுல ஒட்டின் இருக்கிற பொழுதி பூரா சுத்தமாக துடைக்கப்பட்டுடும். அவன் மாத்திரமில்லை, சக பூர்வஜேஷ் அவனுடைய முன்னோர்களுக்கு கூட பாபம் போயிடும். சொர்க்கம் ரஜத்யக்னி விமான சம்ஸ்தைஹி அவனுடைய ஆயுஷ்காலம் முடிய சௌக்கியமாக இருப்பான், கடைசி காலமும் ஆரோக்கியமாக இருக்கும். அக்னி விமான சம்ஸ்தைஹி ஸ்ரீஸ்காந்தே மகாபுராணே ஏகாசீதி சாஹஸ்யாம் சம்ஹிதாயாம் த்விதீயே வைஷ்ணவகண்டே கார்த்திக மாச மாஹாத்ம்யே தாத்ரி துளஸ்யுத்பத்தி வர்ணனம் நாம த்ரயோவிம்சோऽध्यायः. பృத்சுருவாச்ச யதூர்ஜவ்ரதினः பும்சः ஃபலம் மஹதுதாஹ்ருதம் தத்புனர்ப்ரூஹி மாஹாத்ம்யம் கேனசீர்ணமிதம் சுபம். இப்படி சொல்லி முடிச்ச உடனே பృథுராஜா நாரத சுவாமியை பார்த்து கேட்கிறார், இத்தனை நேரம் இத்தனை நாட்கள் நீங்கள் சொன்ன இந்த ஊர்ஜ விரதம் அப்படின்னா கார்த்திகை மாச விரதம், இந்த விரதத்தினுடைய பெருமையை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எவ்வளவு பலனை கொடுக்கறதுன்னு இத்தனை நாட்களாக எனக்கு தெரியாமல் போயிடுது. தூங்கியே கார்த்திகை மாசத்தை பூரா போக்கிவிட்டேன் இத்தனை வருஷம். தத்புனர் புரோஹி மாஹாத்மியம் கேனச்சீர்ணம் இதம் சுபம். வயசாயிடுச்சு, இனிமேலாவது வரக்கூடிய நாட்கள்லேயாவது கார்த்திகை மாசத்தினுடைய பெருமைகளை தெரிஞ்சுட்டு செய்யணும், பயன்படணும். நான் அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொண்டும் அதனுடைய பெருமைகளை சொல்லணும் சுவாமி அப்படின்னு கேட்டார். நாரத உவாச்சா, நாரத சுவாமிக்கு இன்னும் உற்சாகம் கேட்கிறார், இன்னும் சொல்லணும்னு ஒரு சரித்திரத்தை சொல்றார். ஆசீத் சஹ்யாத்ரி விஷயே கரவீர புரே புரா பிராமணோ தர்மவித் கஷ்டித் தர்மதத்தேதி விஸ்ருதா. நாரத சுவாமி சொல்றேன் சஹ்யாத்ரி விஷயே. சஹ்யாத்ரின்னு ஒரு மலை, அந்த மலைக்கு பக்கத்துல கரவீரபுரம் அப்படின்னு ஒரு நகரம். அந்த நகரத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு பிராமணர் வசித்துன்னு வந்தார். தர்மவித் கஷ்டித் தர்மதத்தேதி விஸ்ருதா. அவனுக்கு பெயர் தர்மதத்தன் அப்படின்னு பெயர். ஓரளவுக்கு தர்மமாக வாழக்கூடியவன். விஷ்ணு விரதகர சம்யகே விஷ்ணு பூஜா ரதசதா. விஷ்ணு சம்பந்தமான விரதங்களை விடாமல் செய்யக்கூடியவன். விஷ்ணு பூஜா ரதசதா எப்பொழுதும் பகவான ஆராதிக்கிறவன். கதாச்சித் கார்த்திகே மாசி ஹரிஜாகரணாய சஹ ராத்ரியாம் துர்யாவசேஷோர்வியாம் ஜகாம ஹரிமந்திரம். அவன் இந்த கார்த்திகை மாசத்துல கால வேளையில சீக்கிரமாக பெருமாளை ஆராதிக்கணும், பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலம்பர சீக்கிரமாக எழுந்து ஸ்நானம் செய்துட்டு பெருமாள் கோவிலுக்கு கிளம்பி போனா. இருட்டுல ஹரிபூஜோபகரணான் பிரகிருஹ்ய விரஜதா ததா தேன திருஷ்டா சமாஜாதா ராட்சசி பீம தரிசனா. அந்த பெருமாள் கோவில் எங்க இருக்குன்னா மலை மேல இருக்கு, சுத்தி காடுகள். இந்த காடுல இந்த பெருமாள் கோவில் இருக்கு. யாரோ அர்ச்சகர் போல இருக்கவர் பட்டர் பெருமாளை ஆராதிக்கிறதுக்காக போறார்.
அப்படி கையில வஸ்துக்களை எல்லாம் எடுத்துட்டு போறார். போற பொழுது இருட்டா இருக்கு. 4 மணி 4:30 மணிக்கு போற பொழுது எழுத்தாப்புல பிரம்மாண்டமா ஏதோ உருவம் வருது. கருப்பு குண்டா வருது. என்னதுன்னு பார்த்தா ராட்சசி பீம தரிசனா. ராட்சசி, பெரிய ராட்சசி பீம தரிசனா. பயமாக இருக்கு. பார்த்தா பயமாக இருக்கு. தாம் திருஷ்டா பயவித்ரஸ்தா கம்பிதா பயவஸ்ததா. இவர் பட்டர். இவர் அது மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே கிடையாது. துவாரபாலகால் தான் பெருசா இருக்கும். பெருமாள் கோவில்ல துவாரபாலகாலுடைய விக்கிரகம் பெருசா இருக்கும். வேற ஒன்னும் உக்ரமான ரூபங்களே இருக்காது பெருமாள் கோவில்ல. எல்லாம் சாத்விகமான தெய்வங்களா தான் இருக்கும். காளி கோவில், மாரியம்மன் கோவில்கள்ல தான் அந்த உருவங்கள்லாம் கொஞ்சம் உக்ரமா இருக்கும். இவர் அது மாதிரி பார்த்ததில்லை. பார்த்தா எழுத்தாப்புல ரொம்ப பயங்கரமாக ஒரு உருவம் வருது. அதை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் பயம் வந்தது. கையில உள்ள பதார்த்தங்கள்லாம் நடுங்கி கீழே விழ ஆரம்பிச்சிருத்து. இப்படி நடுங்கினார். தாம் திருஷ்டா பயவித்ரஸ்தா கம்பிதா பயவஸ்ததா. உடம்பெல்லாம் கிடு 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 கிடுன்னு நடுங்கிறது. கையில வச்சிருக்கிற வஸ்துக்கள்லாம் கீழே விழுந்துடுத்து. பூஜோபகரணி சர்வேஹி பயோபிஷ்ட அகனத்பயாத். கையில பால், தீர்த்தம், நிவேதனம் எல்லாம் வச்சுட்டு இருக்க. தலிகை எடுத்துன்னு போற. எல்லாமா இந்த ராட்சசிய பார்த்த உடனே கை காலெல்லாம் உதறி கீழே கொட்டி போயிடுத்து. பால் கொட்டி போயிடுத்து, தண்ணீர் கொட்டி போயிடுத்து. சொம்பு விழுந்து உருண்டு ஓடுறது. சம்ஸ்மிருத்திய தத்தரேர் நாம துளசி யுக்தவாரினா தேனவி ஹதமாத்ரேது பாபம் தஸ்யாஹ்யகல்லயம். என்ன பண்றதுன்னு புரியல. சட்டுன்னு கையில என்ன இருக்குன்னு பார்த்தா கீழே தண்ணீர் இருந்தது. துளசி போட்ட தண்ணீர். அந்த தண்ணீரை எடுத்து விரட்டலாம்னு தெளிச்ச. மேல எழுத்தாப்புல உள்ள உருவத்து மேல தண்ணீரை எடுத்து தெளிச்ச உடனே சம்ஸ்மிருத்த தத்தரேர் நாம துளசி யுக்தவாரினா தேனவி ஹதமாத்ரேது பாபம் தஸ்யாஹ்யகல்லயம் அத சம்ஸ்மிருத்ய சா பூர்வ ஜன்ம கர்ம விபாகஜாம் ஸ்வாம் தசாம் அப்ரவீத் விப்ரம் தண்டவச்ச பிரணம்யவை. அப்படி தெளிச்ச உடனே அந்த துளசி தீர்த்தத்தை தெளிச்சதனுடைய மகாத்மியம் அவளுக்கு அந்த உக்ரமான குணம் போயிடுது. உருவம் உக்ரமாக இருந்தாலும் சாத்விகத்தை அடைஞ்சுட்டா மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு போயிடுது. வேதாத்தியனம் பண்ணவனை பார்த்தா அப்படி இருக்கும். வேதாத்தியனம் பண்ணி நன்னா முறையாக ஒருத்தன் அத்தியனம் பண்ணியிருக்கான்னா அவனை பார்த்தா கோபமே வராது, சாந்தம் தான் வரும். எவ்வளவு பிரபடப்பு, எவ்வளவு கோபமாக இருக்கிறவனாக இருந்தாலும் அவனை பார்த்தால் கோபமே போயிடும், தாபமே போயிடும், மனசுல உள்ள கவலையே போயிடும். ஏன்னா வேதத்தை தரிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பெருமை ஜாஸ்தி. இந்த வேதத்திற்கு அவ்வளவு பெருமை இருக்கு. அதனாலதான் வேதாத்தியனம் பண்ணவர்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணல, அவன்கிட்ட உள்ள வேத வித்தியக்கு தான் நமஸ்காரம் பண்றோம். இந்த வேத வித்தியை இருக்கே மனசு நிம்மதியை கொடுக்கும். எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சாந்தத்தை அடைஞ்சிடுவான் முறையாக அத்தியனம் பண்ணவனை பார்த்தான். அது மாதிரி ஆச்சு அந்த ராட்சசிக்கு. அவள் சடார்னு இந்த பட்டர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னா. அவள் கலஹோவாச்சா, அவளுக்கு பேர் கலஹான்னு பேர். அவள் சொன்னாள், பூர்வ கர்ம விபாகேன தசாமேதாம் கதாஸ்மியம் தத்கதந்து புனர் விப்ர பிரயாஸ்யாம்யுத்தமாம் கதிம். அவள், சுவாமின்னு நீங்க தவறாக நினைக்க விடாது. எனக்கு ஏதோ ஜென்மாந்தரத்துல பண்ணின பாபத்தினால எப்படி எனக்கு ஒரு உருவம் கிடைச்சிடுது, என்ன பாபத்தினால இந்த உருவம் கிடைச்சது அப்படிங்கறதும் எனக்கு மனசுக்கு படுறது. எனக்கு ஒரு நல்ல கதியை சொல்லணும், நீங்க தான் சொல்லணும் எனக்கு. நாரத உவாச்சா தாம் திருஷ்டாம் பிரணதாம் சம்யக் வதமானாம் ஸ்வகர்ம தது அதீவ விஸ்மிதோ விப்ரஹ ததா வச்சனம் அப்ரவீத். அப்படி அவள் வினயமாக வந்து நமஸ்காரம் பண்ணதை பார்த்த உடனே இந்த பட்டருக்கு அவள் மேல கருணை வந்துருச்சு. இவ்வளவு தூரம் இவள் நம்மள்கிட்ட வந்து இப்படி கேட்கிறாளே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டா. வேற இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப உக்ரமா இருந்தாள், இப்ப சடார்னு இப்படி மாறிட்டாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவளை பார்த்து பேசினார். தர்மதத்த ஊவாச்சா, தர்மதத்தன்னு பேர். அவர் பேசினார், கேன கர்ம விபாகேன துந்தசாம் ஈதிருஷீம் கதா குத்ரத்யா காச்ச கிம் ஷீலா தத் சர்வம் கதயஸ்வமே. என்ன ஒரு கர்ம பாபத்தினால இப்படி நீ அடைஞ்சிருக்கே அப்படிங்கறத நீ சொல்லு. குத்ரத்யா, நீ எங்க இருக்கக்கூடியவள், உன் பெயர் என்ன, கிம் ஷீலா உன்னுடைய நடத்தை என்ன, அதையெல்லாம் சொல்லு அப்படின்னா. கலஹோவாச்சா
சௌராஷ்டிர நகரே பிரம்மன் பிக்ஷுர்நாமா அபவத்விஜா. அவள் தன்னுடைய பூர்வ ஜென்ம விற்த்தாந்தத்தை சொல்றா. எதனால இப்படி ஒரு திசையை நான் அடைஞ்சேன் அப்படிங்கறதுக்கு அவள் சரித்திரம் சொல்றா. சௌராஷ்டிர நகரே பிரம்மன் பிக்ஷுர்நாமா அபவத்விஜா. சௌராஷ்டிர நகரத்துல தேசத்துல ஒருத்தர் வாழ்ந்துன்னு வந்தார். தஸ்யாஹம் கிருஹிணி பூர்வம் கலஹாட்சாதி நிஷ்டுரா. அவனுக்கு பிக்ஷுன்னு பேர். அவனுடைய மனைவியாக நான் இருந்தேன். என் பேரு கலஹான்னு பேர். அவர் என்ன முறையாக கல்யாணம் செய்துட்டார். நாங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் செய்துன்னு வந்தோம். அதிநிஷ்டுரா, நான் ரொம்ப கடுமையா இருப்பேன். என்ன எல்லாரும் அப்படி சொன்னா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த மனைவி கொஞ்சம் கெடியா இருக்கணும். அப்படித்தானே சொல்றா. இந்த நாள்ல கல்யாணம் பண்ணா பையனை கையில போட்டுக்கணும், இல்லைன்னா குடும்பம் நடத்துறது கஷ்டம். அப்படி சொல்றாள். அது மாதிரி யாரோ சொல்லியிருக்கா. நான் அதனால கொஞ்சம் அதி நிஷ்டுரா, ரொம்ப உக்ரமா இருக்கும். ஏதாவது பண்ணா நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், பயப்படுவேன். ஏதாவது பண்ணா ராத்திரி தூங்க விட மாட்டேன், தண்ணியை கூட்டி விட்டா என்ன பண்றது, கவலைப்படுவேன். அப்படி உக்ரமாக ரொம்ப கடோரமாக நான் இருந்தேன். ந கதாச்சின் மயா பர்த்து வச்சசாபி சுபம் கிருதம். அவரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். என்ன ஒன்னும் சொல்ல மாட்டார். சரி, ஏதோ நாம நம்பி கல்யாணம் பண்ணு வந்திருக்கோம், நாம விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு இருந்திருக்கார் பாவம். அப்படி இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, வச்சசாபி சுபம் கிருதம். அவர் சொல்லதை ஒண்ணு கூட கேட்க மாட்டேன். எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு என்ன சமையல், கத்திரிக்காய் கறி, கூடாது. ஏன், முன்னாடியே தீர்மானிச்சிருக்கா. அப்படிதானே, இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்பா. கேட்கறதுன்னு ஒரு வழக்கம். என்ன இன்னைக்கு சமையல் பண்ணணும் அப்படின்பா. வெண்டைக்காய் கறி பண்ணு, கத்திரிக்காய் தான் இருக்கு அப்படின்பா. அப்ப என்ன அர்த்தம், முன்னாடியே கத்திரிக்காய் கறி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. ஒரு மரியாதைக்காக கேட்கல, அவ்வளவுதான். சரி பண்ணு, அப்படிதான் விட்டு கொடுத்து போன. ஆனா அதனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு யாரும் திருத்தறதுக்கு ஒத்துமை இல்லை. ஆகையினால நான் ரொம்ப கடுமையாக அவர்கிட்ட நடந்துட்டேன். ஆனா ஒரு வார்த்தை கூட என்னை எதிர்த்து பேசினதில்லை. நார்பிதம் தஸ்யமிஷ்டான்னம் பர்த்துரு வச்சனசீலையா. அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல. அவருக்கு என்ன வஸ்து பிடிக்கும், அவருக்கு பிடிச்சாப்புல சமைச்சு போடணும் அப்படிங்கறதும் எனக்கு இல்லை. அப்படி இருந்துட்டேன். கலஹ பிரியா நித்தியம் மயோத்விக்ன மனாஜதா. நாள் காலப்போக்கில் என்ன ஆச்சு, இது ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது, ரொம்ப அதிகமா போயிடுது. அவருக்கு நிம்மதியே போயிடுது, வீட்டுல இருக்க முடியல. பரிணேதம் நிதான்யாம் சஹ மதிம் சக்கரே பதிர்மமா. என்ன பண்ணினார், எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது, நிம்மதி இல்லாம ஒரு குடும்பத்துல எத்தனை நாளைக்கு வாழறது அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒத்துமை இல்லை. அப்படிதானே, மனசுல படுறத முதல்ல யார்கிட்ட சொல்லுவோம், மனைவி கிட்ட தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் முதல் நண்பன் யாரு, மனைவி தான் முதல் நண்பன். மனைவி கிட்ட தான் மனசை விட்டு சொல்லணும். ஆனா இவனுக்கு அப்படி இல்லை, தாட்டிக்கு மாதிரி இருக்கா மனைவி. என்ன பண்றது, அவள்கிட்ட மனசுல உள்ளத சொல்லிக்கவே முடியல, பகிர்ந்துக்கவே முடியல. யார்கிட்டயாவது சொன்னா தேவையில்ல, இந்த மனசுல உள்ளதை சொல்றதுக்காகவாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்துடுத்தவருக்கு. நமக்கு அனுகூலமா 2வதா ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டார். ததோகரம் சமாதாய பிராணஸ்திக்தா மயாத்விஜா. அதுல தீர்மானமா இருந்தார். ஏன்னா அதுல தீர்மானமா இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிடும் அவனுக்கு. அதனால நான் 2வது கல்யாணம் நிச்சயமா பண்ணிக்க போறேன் அப்படின்னு உறுதியாக அவர் சொன்னார். அதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ணேன், விஷத்தை சாப்பிட்டுட்டேன். பிராணத்யக்தா மயாத்விஜா அதபத்தா பத்தியமானாம் மாம் நின்னு யம கிங்கராஹ. விஷம் சாப்பிட்டு கீழே விழுந்துட்டேன், பிராணத்தியாகம் பண்ணிவிட்டேன். துஷ்டதனம் பண்ணி போக்கிர்த்தனம் பண்ணி நான் கீழே விழுந்ததுனால யமகிங்கரர்களே என்னை தொடல்ல, தள்ளி நின்று வாங்குறான். இப்ப அப்படிதானே, கொரோனா வந்தா தொடப்படாது. எவ்வளவு கஷ்டங்கள் இந்த நாள்ல பார்க்க முடிஞ்சது. இந்த நாள்ல தான் சொந்தம்ங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கறது எல்லாரும் உணர்ந்திருக்கோம். ஆஸ்பத்திரி போனா குழந்தைக்கு, தாயாருக்கு கொரோனா, குழந்தை 1 வயசு குழந்தை, தகப்பனார் அந்த குழந்தைய தூக்கின்னு வந்திருக்காரு ஆஸ்பத்திரிக்கு. அந்த குழந்தை அம்மா கிட்ட போகணும்னு அழறுது. ஆனா தாயார் தூக்கினா அந்த குழந்தைக்கு வந்துருமே கொரோனா அப்படின்னு தள்ளி நின்று குழந்தைய பார்த்து கொஞ்சரா. எவ்வளவு கஷ்டம். 1 வயசுதான் ஆறுது குழந்தைக்கு. அந்த குழந்தை அழறுது, அம்மா கிட்ட போகணும்னு அழறுது.
ஆனா தாயாருக்கு குழந்தைய வாங்கிக்க முடியல. அது மாதிரி பர்த்தா கணவன் கொரோனா வந்துடுத்து, படுத்துட்டு இருக்கார். அவருக்கு ஒரு வா தண்ணி கொடுக்கறதுக்கு கிட்டக்க போறதுக்கு பயமா இருக்கு, என்ன கொரோனா. மனைவி பாக்குற, அவர் தண்ணின்னு கேட்கிறார், கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியல. எவ்வளவு துக்கம். இப்படிதான் ஆயிடும். பாபகர்மா அப்படி வந்துடும். இந்த பாபகர்மா வந்து அனுபவிச்ச பிறகு யோஜனை பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் முன்னாடியே யோஜனை பண்ணணும். பாபம் பண்ணினா இப்படி எல்லாம் திசைகள் வந்துடும். அப்படி வரக்கூடாது. தண்ணி எழுத்தாப்புல இருக்கு, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்க முடியல, இன்னொருத்தர் எடுத்து கொடுத்தாதான் தண்ணியை குடிக்க முடியும்னு ஒரு நிலை வந்ததுன்னா எவ்வளவு துக்கம், எவ்வளவு கஷ்டம். அப்படி வந்துடுத்து. குழந்தைகள்லாம் அழறது, தாயாரை பார்த்து அழறது, குழந்தை போகணும்னு. தாயாரால குழந்தைய தூக்க முடியல. வயசான தாயார் தகப்பனார் இருக்கா வீட்டுல, பையனுக்கு கொரோனா வந்துடுச்சு, அவர்களுக்கு தண்ணி கொடுக்க ஆள் இல்ல. எவ்வளவு துக்கம் இருக்கு, எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் ஏன் வருது? பாபகர்மா. அதுதான் ஈஸ்வரார்ப்பணமஸ்து. பகவான் ஈஸ்வரன் பகவான் நாமாவை சொல்லிண்டே இருக்கணும். நாம தர்மத்தை பண்ணணும். தர்மம் தான் நம்மை காப்பாற்றும், வேற எதுவும் நமக்கு கை கொடுக்காது. இது மாதிரி ஒரு நெருக்கடி வந்துடுத்துன்னா, ஆஸ்பத்திரி இருக்கு, டாக்டர் இருக்கார், ட்ரீட்மெண்ட் இருக்கு, மிஷின்கள் இருக்கு, பாத்துக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல் நமக்கு வரக்கூடாது. போராத காலம் வந்ததுன்னா எவ்வளவு இருந்தும் நமக்கு கை கொடுக்காது, கைவிட்டுடும். ஆகையினாலே தர்மம் தர்மம் தர்மம்னே நாம இருந்துட்டு இருக்கணும், பயந்துட்டு இருக்கணும். அப்படி யமகிங்கரர்கள் வந்து என்ன தொடரத்துக்கே பயந்து என்ன கண்டிச்சு அழிச்சுன்னு போனா, யமஸ்தமாம் ததா திருஷ்டுவா சித்திரகுப்தம் அபரிச்சதா, யமலோகத்துக்கு அழிச்சுன்னு போனான். யமன் என்ன பார்த்த உடனே சித்திரகுப்தனை பார்த்து யமன் கேட்டார், யம உவாச்சா அனஜா கிம் கிருதம் கர்ம சித்திரகுப்த விலோகஜா. ஹே சித்திரகுப்தா, இவள் என்ன காரணத்தினால எங்க யமலோகத்துக்கு வந்தான்னு விசாரி அப்படின்னா யமன். பிராப்னோத்வேஷாத் தத்கர்ம சுபம் வா யதி வா சுபம். அதற்கு தகுந்தாற் போல் இவள் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கணும். புண்ணியம் பண்ணிருக்காளா பாபம் பண்ணிருக்காளா, அவருடைய ஃபைலை எடுத்து வாசின்னா யமன். கலஹோவாச்சா சித்திரகுப்தஸ்ததா வாக்கியம் பர்ஷஜன்னு மாமுவாச்ச சஹா. அப்போ அந்த கலக சொல்றா இந்த பிராமணர்கிட்ட. அப்போ என்ன ஆச்சு? சித்திரகுப்தன் உடனே என்ன அலட்சியமாக பார்த்துட்டு யமனை பார்த்து பேசின. சித்திரகுப்த உவாச்சா அனஜாத்து கிருதம் கர்ம சுபம் கிஞ்சன் ந வித்யதே. யமா, இவளை பத்தி நான் என்ன சொல்றது? இவளுடைய ஜென்மாவில நல்லது பண்ணிருக்காங்கிற பேப்பர் காலியா இருக்குன்னு ஃபைல காமிக்கிறான். வெறும் ஒயிட் பேப்பரா இருக்கு, ஒண்ணுமே பண்ணல. மிஷ்டான்னம் புஞ்சமானேயம் நபர்த்தரி ததர்ப்பிதம். ஒண்ணும் இல்ல. தான் சாப்பிடக்கூடிய அன்னத்தையாவது பிரேமையோடு பர்த்தாவுக்கு கொடுக்கப்படாதா? அதுவும் கொடுக்கல. அந்த பிராமணருக்கு ஒரு வாய்க்கு ருச்சியா ஒண்ணுமே கொடுக்கல. இவளுக்கு இவளை பத்தி நான் என்ன சொல்றது? அதஸ்ய வல்குலி யோன்யாம் ஸ்தவிஷ்டாதாவதிஷ்டது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னென்ன துக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறார் சித்திரகுப்தன். அது என்ன துக்கம், என்ன நரக்கம் அப்படிங்கறத நாளை தினம் பார்ப்போம் என்று சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. காலே வருஷதபர்ஜன்யः பிருथिवी சஸ்யசாலினி ஜெயசோஜம் க்ஷோபரஹிதः பிராமணாः சந்து நிர்பயாः அபுத்ராः புத்ரிணः சந்தோ புத்ரிணः சந்து பௌத்ரிணः அதனாः சதனாः சந்தோ ஜீவந்து சரதாம் சதம். ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः தேஷாமிந்தீவரஸ்யாமோ ஹிருதயே சுப்ரதிஷ்டிதः. கோபிகா ஜீவனஸ்மரணம். நமः பார்வதீபதயே.